நோவா லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்றபின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். இந்த வசன பகுதியில் நோவாவை பற்றி முதல் முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா என்னும் பெயருக்கு ஆறுதல் அல்லது தேறுதல் அல்லது ஓய்வு என்று பொருள். நோவா லாமேக்கின் குமாரன். லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன். நோவா தங்களை தேற்றுவார் என்று நினைத்து லாமேக்கு தன் குமாரனுக்கு நோவா என்று பெயரிட்டார். லாமேக்கின் காலத்தில் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய கைகளின் பிரயாசம் மிகவும் அதிகமாயிருக்கிறது. ஆனால் அதன் பலன் குறைவாய் கிடைக்கிறது. ஜனங்களுக்கு ஆறுதலோ தேறுதலோ இல்லை. நோவாவின் மூலமாக தங்களுக்கு ஆறுதல் வரும் என்று லாமேக்கு எதிர்பார்க்கிறார். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெறுகிறார். இவர்களில் யாப்பேத்தே மூத்த குமாரன். ஆனால் நோவாவின் குமாரரை பற்றி சொல்லப்படும் போது இங்கு சேமின் பெயர் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சேமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தரை பற்றி சொல்லப்படும் போது அவர் சேமுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். ஆதியாகமம் 9:26. நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். நோவாவின் வயது மொத்தமாக கூட்டி கணக்கிடப்படுகிறது. நோவா 500 வயதான போது சேம், காப், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 500 வயதாயிருந்தார். ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றார். இவ்வாறாக மனுஷருடைய வயது 500, 600, 100 என்று பொதுவாக கூறப்பட்டிருக்கிறது. யாப்பேத் நோவாவின் மூத்த குமாரனாக இருந்தாலும் புத்திர சுவிகார ஆசீர்வாதம் சேமுக்கு கொடுக்கப்படுகிறது. சேமின் சந்ததியில் கிறிஸ்துவானவர் வருகிறார். சேம் என்னும் பெயருக்கு நாமம் அல்லது பெயர் என்று பொருள். சேமின் சந்ததியாரிடத்தில் தேவனுடைய நாமம் தங்கியிருக்கும். அவர்கள் தேவனுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கு சாட்சியாயிருப்பார்கள். சேமின் சந்ததியில் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார். ஆகையினால் இந்த வசனத்தில் நோவாவின் குமாரரை பற்றி சொல்லும்போது சேம், காம், யாப்பேத் என்று சேமின் பெயர் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.